இந்த ஈத் பெருநாளுடைய கொண்டாட்ட காரணங்கள் என்ன, இந்த ஈத் பெருநாளை நாம் எப்படி கொண்டாட வேண்டும், நம்முடைய கொண்டாட்டங்கள் எப்படி பிற மக்களுக்கு துன்பம் துயரம் தராதவைகளாக தொல்லை தராதவைகளாக இருக்க வேண்டும், நம்முடைய மகிழ்ச்சியை எவ்வாறு மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது போன்ற பெருநாளுடைய கொண்டாட்ட காரணங்கள், கொண்டாட்ட முறைகளை எல்லாம் நாம் பார்த்தோம். இந்த நேரத்தில் சில நடப்பு சிந்தனைகளையும் அசைப்பட வேண்டிய தேவை இருக்கிறதுங்கிற காரணத்தினால சில செய்திகளை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். தேர்தல் காலம், இந்த ஈத் பெருநாளோட ஒட்டி சில தினங்களில தேர்தல் நம்ம தமிழகத்தில் நடக்கவிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்தியாவெங்கும் முழுவதும் தேர்தல்கள் நடக்கவிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த தேர்தல் வந்த உடனே அரசியல் கட்சிகள் எல்லாம் அவர்களுடைய வேட்பாளர்களை அறிவிப்பு செய்ய உடனே முஸ்லீம் சமுதாயத்தில் இருந்து உடனே குரல் வந்துடும். அந்த பெரிய கட்சி எத்தனை முஸ்லீம்களுக்கு சீட்டு கொடுத்திருக்கிறாங்க, இந்த கட்சி எத்தனை பேருக்கு சீட்டு கொடுத்திருக்கிறாங்கிற மாதிரி உள்ள குறைகள் எல்லாம் சமூக ஊடகங்கள் வழியாக பேச்சுக்கள் வழியாக வர ஆரம்பித்து விடும். இந்த நேரத்தில் இதனுடைய தொடர்ச்சியாக ஏன் எல்லாரும் வெகுஜனங்கள்லாம் வர முடியல, ஏன் முஸ்லீம்கள்லாம் வர முடியலைங்கிறதுக்கான காரணங்களும் இருந்தாலும் இந்த நேரத்தில் ஒரு அடிப்படை விஷயத்தை நாம் நினைவுகூற வேண்டும். வழக்கமாக சொல்லி வரக்கூடிய சிந்தனை, கடந்த 20-25 ஆண்டுகளாக அரசியலுக்கு வரக்கூடிய முஸ்லீம் இளைஞர்களுடைய எண்ணிக்கை வெகுவா குறைஞ்சிருச்சு. அவங்க ஒரு வேட்பாளர் போடணும்னு நினைச்சாலும் தகுதியான வேட்பாளர்கள் இல்லைங்கிறதுனால அவங்களால போட முடியலைங்கிற சிம்பிளான காரணம் அவங்கள்ட்ட இருக்கு. அப்ப இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை, இந்த தேர்தல்களில் 24 தேர்தல்களில் இன்னும் 5-10 ஆண்டுகளுக்கு பிறகு நல்ல படித்த ஒழுக்கமுள்ள இந்த சமூகத்திற்கு தொண்டாட்ட வேண்டும் என்று நினைக்கின்ற, ஊழல் செய்யாத நல்ல இளைஞர்கள், இந்த சமுதாயத்தினுடைய கிரீமா இருக்கக்கூடிய இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும். ஒதுக்கப்பட்டவர்கள், ஓரங்கட்டப்பட்டவர்கள், ரவுடித்தனம் பண்றவங்க தான் அரசியலுக்கு வரணுங்கிற நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் நல்லவர்கள் அந்த இடத்துக்கு வரணும். அதற்காக நம்முடைய குடும்ப அமைப்புகள், நாடு, சமூகம், சமுதாயம் ஒட்டுமொத்தமாக இது போன்ற இளைஞர்கள் எல்லாம் ஊக்குவித்து அரசியலுக்கு எடுத்து வரப்பட வேண்டும் என்ற செய்தியை நாம புரிந்து கொள்ளணும். அப்படி வந்தால் மட்டும்தான் இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு இந்த குறைபடக்கூடிய நிலை மாறும். பெரும் தலைவர்களாக நம்ம சமூகத்திலிருந்து தலைவர்கள் மொத்த சமூகத்திற்கும் சேவையாற்றக்கூடியவர்கள் வரணும், வருவார்கள். அதற்கு ஒட்டுமொத்த சிஸ்டம், ஒட்டுமொத்த சமூகமும் ஒத்துழைக்கணும். அப்படிப்பட்டவர்கள் உருவாவதற்கு ஆர்வம் உண்டன, அவர்களுக்கு எல்லா வகையான உதவிகளையும் சப்போர்ட்டையும் பண்ணக்கூடிய நிலையில் சமூகம் வர வேண்டும். இப்படி வந்தா தான் நீங்க குறைபடுறதுல அர்த்தம் இருக்கு. இல்லைன்னா இதெல்லாம் வெத்து குறையாக பேசிட்டு போறதை தவிர வேற அர்த்தம் இல்லை. இது ஒரு செய்தி. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இந்த நேரத்தில் ஊடகங்கள் எல்லாம், மீடியாக்கள் எல்லாம் ஆளுகின்ற கட்சிகளுக்கு முழுவதுமாக மாறிட்டாங்க. இந்தியில கோதி மீடியான்னு பேர் வச்சிருக்காங்க. ஆளும் அரசாங்கம் என்ன செஞ்சாலும் அதுக்கு சியர் லீடர்ஸ் மாதிரி அதுக்கு கைதட்டுவார்கள், அதை கொண்டாடுவார்கள், அதே இது பண்ணுவாங்க. அரசாங்கத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் இருட்டடிப்பு செய்யப்படும். அவருடைய ஊழல்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காக 2014க்கு முன்னால ஒட்டுமொத்த டெல்லியும் ராம்லீலா மைதானமும் கதிகலங்கியது. அந்த மாதிரி உள்ள நிலைகள் எல்லாம் இப்ப இனிமே வரவே முடியாது. தேர்தல் பத்திரம் மாதிரி இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு. ஒட்டுமொத்த மீடியாக்கள், யூடியூப் சேனல்ல ஆங்காங்கே 1-2 பேசினாலும் மற்றவங்க யாரும் இதை பேச மறுக்கிறார்கள் அப்படிங்கிற நிலையை பார்க்கணும். இந்த நிலைமை ஏன் வந்தது அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் ஊடகங்கள்ல மெயின் ஊடகமா நியூஸ் பேப்பர் இருக்கு, செய்தித்தாள்கள். இந்த செய்தித்தாள்களை எல்லா மக்களும், பொது ஜனங்கள் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்க தான் பணம் கொடுத்து வாங்கி படிக்கணும். இப்ப அப்ப அவங்களுக்கு அந்த பிசினஸ் மாடலே அப்படி இருந்துச்சு. அவங்க அதிலிருந்து வருமானம் பெற்றுக் கொள்வார்கள். அப்ப மக்களுக்கான செய்திகளை கொடுப்பார்கள், தகுதாட்சியம் இல்லாத செய்திகளை போடுவாங்க, நடுநிலையா போடுவாங்க. அரசியல் கட்சிகளை தாஜா பண்ணணும், பெருநிறுவனங்களை தாஜா பண்ணுங்கிற நிர்பந்தம் இந்த செய்தி நிறுவனங்களுக்கு இருக்கல. இப்ப அந்த நிலைமை மாறி இப்ப யாரும் நியூஸ் பேப்பர்ங்கிறது அந்த டெக்னாலஜியுடைய வரவால் இல்லாம போயிருச்சு. இப்ப யூடியூப் சேனல் எல்லாம் விட்டது. அவர்கள் எல்லாம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போதுங்கிறாங்க. இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணா அவங்களுக்கு எப்படி அது நடக்கும், எப்படி இந்த பிசினஸ் மாடல் இயங்குது அப்படின்னு கேட்டா விளம்பரம் போடணும். இல்ல அந்த சேனல் நடத்துறதுக்கு ஒரு பெரிய அலுவலகம் வேண்டும், செய்தி தயாரிக்கணும், செய்தி சேகரிக்கணும், பெரிய செலவுள்ள ஒரு வேலை. இவையெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னா அரசு விளம்பரங்கள் வேணும். அரசு விளம்பரங்களை அரசு சார்ந்த நிறுவனங்கள், பெருநிறுவனங்களிடமிருந்து விளம்பரங்கள் வாங்கி போடக்கூடியவங்க அந்த வருமானத்திற்காக அவர்களை தாஜா பண்ண வேண்டிய, அவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய அவசியம் இருக்கும். அப்படி போனா அவங்க மக்களுக்கான செய்தி எப்படி கொடுக்க முடியும்? அப்ப இப்பொழுதும் சில டிஜிட்டல் சேனல்கள், ஊடகங்கள் எல்லாம் நாங்க ஃப்ரீ மீடியாவா இருக்க விரும்புறோம், எங்களை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மக்கள்கிட்ட இருந்து மட்டும் நிதி உதவி பெற்று இந்த நிறுவனங்களை நாங்க நடத்தணும்னு நினைக்கிறோம், அதனால நீங்க எப்படி நியூஸ் பேப்பர் காசு கொடுத்து வாங்கினீங்களோ அது மாதிரி எங்களுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மெம்பர் ஆகுங்கலாம் சொல்றாங்களே. இப்படி உள்ளதுலாம் மெம்பர் ஆகி சப்ஸ்கிரைப் பண்ணி அவர்களை ஊக்குவித்தோம் என்று சொன்னால் மக்களுக்கான செய்தியை, அரசியல் கட்சிகளுடைய ஊழலை, பெருநிறுவனங்கள் செய்கின்ற ஊழலை தயவுதாட்சியம் இல்லாம அவங்க வெளியே கொண்டு வருவாங்க. அவங்க பொருளாதார ரீதியாக யாருடைய நிர்பந்தத்திற்கும் அடிபணிய வேண்டிய அவசியம் இருக்காது. அப்ப இதை செய்யாம நாம மீடியாக்கள் எல்லாம் அரசுக்கு சார்பா போயிருச்சு, பெருநிறுவனங்களுக்கு சார்பா போயிருச்சு, பெருநிறுவனங்களை தான் மீடியாக்களை எல்லாம் வச்சு நடத்துது என்று நம்ம புலம்பிக் கொண்டே இருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை.
இந்த மாதிரி வரக்கூடிய சுதந்திரமான ஊடகங்களை, மீடியாக்களை நாம் அனைவரும் ஒட்டுமொத்த சமூகமே சப்போர்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. மூணாவது செய்தி, இந்த அரசியல் ரீதியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன சொன்னா, தேர்தல் பத்திர ஊழல் உலகமே காணாத ஒரு பெரிய மகா பெரிய ஊழல். ஒரு ஊர்ல 5000 பேர் இருக்காங்க, எங்களுக்கு பிடிக்கலைங்கிற காரணத்தினால அவங்களை எல்லாம் பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் கொண்டு வந்து 2 அவைகளையும் பாஸ் பண்ணி ஒட்டுமொத்த ஊரையும் கொலை பண்ணிடுவோம் ஒரு முடிவு செஞ்சா எவ்வளவு அநியாயமானதோ, எவ்வளவு கேவலமானதோ, அதே போன்ற ஒன்றுதான் தேர்தல் பத்திர முறைங்கிறது. ஒரு ஊழலை சட்டப்பூர்வமாக்கிட்டா அது ஊழல் இல்லாம ஆயிருமா, அது கேவலமானது இல்லாம ஆயிருமாங்கிறத யோசிக்கணும். இது எல்லா கட்சியும் தான் வாங்கியிருக்கிறாங்க. ஒரே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிகளை தவிர மற்ற கட்சிகள் எல்லாம் பெற்றிருக்கிறாங்க. அப்ப இந்த நிலைமை வருவதற்கு யார் காரணம்? பெருநிறுவனங்கள் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடைகள் கொடுப்பது, தேர்தல் நிதி கொடுப்பதெல்லாம் புதுசு இல்லை. இதெல்லாம் நாடு சுதந்திரம் அடைந்திலிருந்து உள்ளது. இந்தியாவில் மட்டும் நடக்கல, உலகம் முழுவதும் நடக்கிறது. ஆனா இந்தியாவில் அது எந்த அளவுக்கு உள்ள ஒரு எல்லை மீறி சென்று விட்டது என்று சொன்னால், இந்த நிலையில் பொருளாதாரம் வாங்கக்கூடியவர்கள் இப்ப கொடுக்கறவங்க தேர்தல் பத்திர ஊழல்ல மணி ட்ரையல்லாம் வந்துருச்சு. யாரெல்லாம் காசு கொடுத்திருக்காங்க, சில சில் நிறுவனங்களே கொடுத்திருக்கு. முதல்ல ஒரு சட்டம் இருந்துச்சு, ஒரு நிறுவனம் சம்பாதிக்கக்கூடிய லாபத்தை 7% அதிகமா எந்த அரசியல் கட்சிக்கும் நன்கொடை கொடுக்க முடியாதுன்னு ஒரு சட்டம் இருந்துச்சு. அந்த சட்டம் தேர்தல் பத்திரத்துக்கான சட்டம் வந்த காரணத்தினால அந்த சட்டம் அது அந்த குறைந்தபட்சம் லாபம் என்ன இருக்குன்னா எவ்வளவு கொடுக்கலாம் குறைந்தபட்ச நன்கொடைங்கிறது எடுக்கப்பட்டு விட்டது. இப்ப எவ்வளவு வேண்டாலும் கொடுக்கலாம். அப்போ ஒரு நிறுவனம் பதியப்பட்டிருக்கு, அந்த நிறுவனத்துக்கு எந்த வியாபாரம் பண்ணுதுன்னு கூட அந்த நிறுவனத்தை பத்தின தகவல் இல்ல, செல் கம்பெனின்னு சொல்றாங்களா அந்த மாதிரி. ஆனா அந்த நிறுவனம் கோடி கோடியாக பணம் கொடுத்திருக்கிறது. ஒரு லாட்டரி வியாபாரி 1000 கோடி ரூபாய் அரசியல் கட்சிகளுக்கு நிதியுதவி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. இவங்க தான் இந்த ரம்மினால் தற்கொலை செய்து கொள்கிறார்கள்ங்கிறதெல்லாம் நிறுத்துறதுக்கு இந்த அரசியல் கட்சி எல்லாம் வாய் பேசலைன்னு சொன்னாம, இப்ப தேர்தல் பத்திர ஊழல் வெளியே வந்த முறைகேடு வெளியே வந்த உடனே இதெல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. ஏன் அந்த ஆன்லைன் ரம்மியெல்லாம் தடை செய்ய மறுத்தார்கள்? இந்த நிறுவனங்கள் தான் நடத்தினாங்க, அது லாட்டரி நிறுவனங்கள். 1000 கோடி ரூபாய்களை அது லாட்டரி இந்த மாதிரி உள்ள தொழில்கள் எல்லாம் பணம் பெரும் பொழிக்கக்கூடிய தொழில்கள். அப்ப 1000 கோடி கொடுத்தாங்கிறதுல ஆச்சரியம் இல்லை. அப்ப அவங்க எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாங்க, எவ்வளவு இதெல்லாம் யாரை பாதிச்சிருக்கும், இவங்க ஏன் கொடுக்க வேண்டும்? அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கறதுல இன்னும் அட்ராஸ் தெரியாத வெளிநாட்டு நிறுவனங்களால் உதவிப்படக்கூடிய நிறுவனங்கள்லாம் கொடுத்திருக்கிறாங்களே ஏன்? அப்ப இந்த நிலைமை வந்ததற்கு இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் இப்படி பெரு நிறுவனங்களின் அடிமையாக அவர்கள் சொல்ற ரூட்ல போறதுக்கு, இல்ல இவங்களே நிறுவனங்களை ஆரம்பிச்சு ஊழல் செய்த பணத்தை நிறுவனங்கள் வழியாக அரசியலுக்குள்ள ஃபண்டிங் பண்ண வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அரசியல் ஃபண்டிங், அரசியல் கட்சிகளுக்கு நிதி கொடுப்பது, நன்கொடை கொடுக்கறது எல்லாம் நம்ம வேலை இல்லாத பெருநிறுவனங்கள் வாங்கி நமக்கு தருவாங்கன்னு மக்கள் நினைத்துக்கிட்டு இருக்கிற காரணத்தினால், அவங்க தேர்தலுக்காக நாங்க தேர்தலில் கொஞ்சம் செலவு இருக்கு அதுக்கு நிதி உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னா, மக்களிலிருந்து 5, 10, 100 கொடுக்கக்கூடிய நிதி உதவிகள்லாம் நின்று விட்டதுங்கிறதை தாண்டி மக்கள் தேர்தல் வந்துருச்சு சொன்னா அரசியல் கட்சிகள் 1000 கூட 2000 கூட 5000 கூட ஓட்டுக்காக பணத்தை எதிர்பார்க்கக்கூடிய நிலைமைக்கு வந்துவிட்ட காரணத்தினால் இது மாதிரி உள்ள பெரும் ஊழல்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. அப்ப அரசியல் கட்சிகள் மக்களிடமிருந்து நன்கொடை பெற்றுத்தான் நடத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலான சட்டமும் கொண்டு வரப்பட வேண்டும். அப்படி சட்டம் கொண்டு வந்தாலும் அந்த அரசியல் கட்சிகளிடம் ஓட்டுக்கு பணம் என்று கையேந்தி நிலைக்கு இருக்கக்கூடிய நிலையிலிருந்து மக்களாகிய நாம் மாறி, என்னிடமிருந்து 5, 10, 15 பெற்று நீ கட்சி நடத்து, ஏன்டா நான் அப்பதான் நீ ஜெயிச்சு வந்ததுக்கு கூட நான் சொன்னதை செய்வேன் என்ற நிர்பந்தத்தை நாம் எப்போது இந்த சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வந்து போடுறோமோ, அப்படி நம்மளுடைய மைண்ட் செட் மாறுதோ அப்பதான் இந்த முறை சரியாகும் ஒழிய, ஒட்டுமொத்த தவறுகளையும் குறைகளையும் மக்கள் நம்மேல் வைத்துக் கொண்டு சிஸ்டத்தை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல எந்த நன்மையும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதனை உணர்ந்து இந்த நேரத்தில், இந்த பெருநாளுடைய நேரத்து சிந்தனையாக இந்த நடப்பு அரசியல் விஷயங்களையும் நாம் அசை போட்டு, இந்த அடிப்படையில ஒரு சமூகம், ஒட்டுமொத்த சமூகமும் சமுதாயமும், முஸ்லிம்களுக்கு மட்டும் நம்ம சொல்லல, ஒட்டுமொத்த சமூகம் சொன்ன செய்திகள் எல்லாம் எல்லாருக்குமான செய்திகள். சமூகமும் இது போன்ற விழிப்புணர்வுகளை பெற்று நாம நம்முடைய அரசியல் பங்களிப்பை நாமும் எல்லாருக்கும் பங்கு இருக்குங்கிற அடிப்படையில் பங்களிப்பை செய்தோம் என்று சொன்னால், வருங்காலத்தில் ஒரு வளமான ஒரு நாட்டை, எதிர்காலத்தில் ஒளிமயமான ஒரு நாட்டை உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கக்கூடிய ஒரு தலைமுறையாக நம்ம தலைமுறை மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்தவனாக, நீ இந்த தொழுகை முடிஞ்சு கலந்து போறதுக்கு முன்னால் இந்த மைதானத்திலே அமர்ந்து பிரார்த்தனை செய்யுங்க. நாட்டினுடைய நலனுக்காகவும் வரக்கூடிய தேர்தலையும் நல்ல முடிவு இந்த நாட்டுக்கு வர வேண்டும் என்பதற்காகவும் பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.